வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழகத்தில் உள்ள வானிலை அமைப்பை பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தொடர்ந்து வங்கக்கடலில் ஒரு டெம்பரரி சர்க்குலேஷன், அதாவது தற்காலிக சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. குமரிக்கடல் அதை ஒட்டியுள்ள புயல்களினால் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் பல இடங்களில் மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக வேதாரண்யத்தில் 149 மில்லிமீட்டர், அதுக்கப்புறம் தென் கடலோர மாவட்டங்களான ராமநாதபுரத்தில் 100 மில்லிமீட்டர், அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம் மற்றும் ஒட்டியுள்ள போய் 45 மில்லிமீட்டர் அந்தளவுக்கு மழை பதிவாகி உள்ளது. அதே போல் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு செயற்கைக்கோள் ரேடார். ஏகப்பட்ட மழை மேகங்கள் தொடர்ந்து தென் கடலோரம் டெல்டா மாவட்டங்களில் குவிந்து வருவதன் காரணமாக இன்னும் பல இடங்களில் மேகட மழைக்கான வாய்ப்பு டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் இருக்கும். அடுத்த 2 நாட்களுக்கு இதே நிலை தான் நீடிக்கும். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த கன்வர்ஜென்ஸ் வந்து பாருங்கள், அந்த எவ்வளோ ஒரு இதாக குவிஞ்சிருக்கு பாருங்கள். மழை மேகங்கள் வந்து ஃபுல்லாகவே அந்த டெம்பரரி சர்க்குலேஷன் நம்ம குமரிக்கிட்ட இருக்கிறதுனால, அந்த புதிய மேலடுக்கு சுழற்சி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கன்வர்ஜென்ஸ் வந்து இந்த பக்கம் ஆன்டி கிளாக்கப்ஸில் இருக்கிறதுனால இந்த சைடு ஃபுல்லாகவே நல்ல மழை பதிவாகிட்டு இருக்குது. ஸோ இன்னும் கடலில் நிறைய மழை மேகங்கள் இருக்குது. இன்னும் சட்ட நேரத்தில் வந்து இது கொஞ்சம் உள்ளே வரும். உள்ளே வந்து இன்னும் ஏற்கனவே மழை பதிவேற்றிருக்க இடத்துல இன்னும் கனமழைக்கான வாய்ப்பு பல இடங்களில் இருக்குது. அதே போல் இந்த இடத்துல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கின்றது. போக போக மழையின் அளவு ரொம்ப அதிகரிக்கும். டெல்டா பகுதியில் சில இடங்களில் வந்து 20 சென்டிமீட்டர் அளவு கூட மழை பெய்வதற்கான வாய்ப்பு மிகுந்த பிரகாசமாக இருக்கின்றது. தென் கடலோர மாவட்டங்களுக்கும் அதே மாதிரி தான். இந்த நிலையானது அடுத்த 2 நாட்களுக்கு இதே நிலை தான் இந்த பகுதியில் நீடிக்கும். அந்த சர்க்குலேஷன் வந்து போய் அந்த புதிய காற்றழுத்த தாழ்நிலை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் நவம்பர் 24ஆம் தேதி. இந்த சுழற்சியானது கன்னியாகுமரிகிட்ட இருக்க சுழற்சியானது போய் இதோட இணைந்து ஒரு புதிய காற்றழுத்த தாழ்நிலையாக 23ஆம் தேதி தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டி உள்ள சுமத்ரா தீவு பகுதியில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக அடுத்த 24ஆம் தேதி முதல் மழையின் அளவு அதிகரிக்கும். தற்போது கணிப்படி அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிச்சயமாக வரும். அது இலங்கையை நோக்கி வரும். அது எந்த தமிழகத்தை நோக்கி, அதாவது வட தமிழகமா தென் தமிழகமா அப்படிங்கிறத வந்து நம்ம 22ஆம் தேதிக்கு மேலே நான் கரெக்டான பாதையை நான் சொல்கிறேன். இப்போ வந்து இலங்கையை நோக்கி அது வருவது கன்ஃபார்ம். ஸோ ஒட்டுமொத்தமாக உள் மாவட்டங்களுக்கு மழைனா அந்த அடுத்த வர தாழ்வு மண்டலம் 24ஆம் தேதி வர அந்த தாழ்வு மண்டலத்தினால உள் மாவட்டங்கள் நல்ல மழை இருக்கும். அது பாதையை பொறுத்து இருக்குது. அது புயலாக ஆகுமா இல்லை தாழ்வு மண்டலமாகவே கரையை கிடக்குமா, அது எப்படிங்கிறத ஃபர்தர் அப்டேட் வந்து நான் அடுத்த பதிவில் நிச்சயமாக நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம கரெக்டாக கணிக்க முடியாது. நம்ம ஒரு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆன படி நம்ம ஓரளவு கணிச்சிடலாம் பாதை இதை நோக்கி தான் போகுது அப்படின்னு. ஸோ இதுதான் இப்போ உள்ளது. ஸோ இந்த மாவட்டங்களுக்கு இந்த 2 நாட்கள் தொடர்ந்து நீடிக்கும். நிறைய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க. நாகை, அதுக்கப்புறம் சில மாவட்டங்கள்லாம் ஒரு சில மாவட்டங்கள்லாம் பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க. அதே போல் தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கெல்லாம் மேகனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டெம்பரரி சர்க்குலேஷன் சொல்லியிருக்கேன்ல. ஸோ இது வந்து நேற்று திடீர்னு இது வந்து தற்காலிகமாக ஃபார்ம் ஆயிடுச்சு MGO1. அதனால் என்னென்னா அந்த கன்வர்ஜென்ஸை ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபுல்லாக குமிச்சிருச்சு. அதனால தான் அவங்க மேகனமழைக்கான பதிவு வந்து டெல்டாவும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களும் பதிவாகிட்டு இருந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த இடம் ஃபுல்லாகவே பாருங்கள், கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சர்க்குலேஷன் இருக்குது பாருங்கள், ஒரு சின்ன சுழற்சி இருக்கா சுற்றுதா. இது காற்று எங்கேருந்து இருக்குது பாருங்கள். நம்ம கடல்லேருந்து இந்த பக்கம் இந்த சைடு கடல்லேருந்து இந்த சைடு தென் கடலோர பகுதியை இழுத்து இந்த சர்க்குலேஷன் நோக்கி இந்த காற்று போகுது. அதனால் கொஞ்சம் நல்ல மழைக்கான வாய்ப்பு, மேகனமழைக்கான வாய்ப்பு சில இடங்களில் பதிவாகி இருந்திருக்கு. அதே போல் 23ஆம் தேதி நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு சுழற்சி ஃபார்ம் ஆகுது, தாழ்நிலை ஃபார்ம் ஆகுது. அது பாருங்கள் ரொம்ப தீவிரமாக தான் இருக்க போகுது. தெரியுது உங்களுக்கு? அது ஃபர்தர் அப்டேட்டு ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு மாதிரி காமிக்குது. ஸோ நம்ம இப்போ எதையுமே நம்ம கரெக்டாக பாதையை கரெக்டாக துல்லியமாக தெரிவிக்க முடியாது. ஃபர்தர் அப்டேட்லனா நிச்சயமாக அது எதை நோக்கி போகுது, தமிழகத்தில் எந்த அளவுக்கு அதனால மழை இருக்க போகுது, விவசாய நண்பர்கள் அறுவடை பணி நீங்கள் முடிக்க மாதிரி கேட்டுக்கொள்ள. மீனவர்கள் வந்து அந்த டயத்தில் வந்து மீனவர்களுக்கு நம்ம சிறந்த வானிலைக்கு கொடுப்போம். எப்படி கடலோட அலையெழுச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போதைக்கு ஒரு சில மாடல் வந்து இலங்கையை நோக்கி தான் வரும்னு காமிச்சிருக்கு. ஸோ அடுத்த கட்ட என்னங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்த கட்ட அந்த பாதைங்களை பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். நாளை மற்றொரு வானிலையில் சந்திப்போம்.